விக்கிரவாண்டியில அவர் போட்ட முதல் மாநாட்டில இருந்து இப்ப கடைசியா திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் பண்ண பிரச்சாரம் வரைக்கும் நான் என்னோட கெரியரை விட்டுட்டு வந்திருக்கேன், கெரியரோட பீக்கை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் என்னோட 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் என்னோட லக்ஸூரியஸான வசதி வாய்ப்புகளோட இருக்கிற லைஃபை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த டயலாக் தான். இந்த டயலாக, இந்த எண்ணத்தை, இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ விட்டு தள்ளுங்கன்னு நம்மளும் முதல் நாள்ல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் கேக்குற மாதிரி இல்ல. அப்படி என்ன லக்ஸூரியஸான லைஃப விட்டுட்டு இவர் வந்துட்டாரு? ரோட்ல இறங்கி நிக்கிறாரா, இல்ல மக்களோட மக்களா இருந்து போராட்டம் பண்றாரா, இல்ல தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குடிசை பகுதிக்கு மாறி வந்துட்டாரா, இல்ல என்ன அப்படி லக்ஸூரியஸான லைஃப் விட்டுட்டு வந்துட்டாரு? இப்பயும் எங்க போகணும்னாலும் பிரைவேட் பிளைட் தான். இதுல எங்க அவர் லக்ஸுரி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, அவரோட வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாருன்னு இவர் கிளைம் பண்றதுங்கிறது எனக்கு புரியவே இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய், அரசியல் அப்படிங்கிறது ஒரு சேவை துறை. அந்த சேவை துறைக்கு நீங்களா விருப்பப்பட்டு நீங்களா ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க. யாரும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களும் உங்க வீட்டு முன்னாடி நின்று ஐயா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் யாரும் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணல. முதல்ல அந்த டெலியூஷன்ல இருந்து வெளியில வாங்க. ஆனா இதே சேவியர் காம்ப்ளெக்ஸோட இதே டெலியூஷன்ல தான் நீங்க உண்மையாலுமே இருக்கீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதியை கடக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் மிஸ்டர் விஜய்.